திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியில் 2ஆம் பத்திலே 4ஆம் திருமொழி, அதனுடைய பிரவேசம். இதுக்கு முன்னாடி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி திருவல்லிக்கேணிக்காக மங்களாசாசனம் பண்ணார். பெருமாள் எப்படியெல்லாம் இருக்கான், பிராட்டிமாரோடு கூட வந்து பெருமாள் அந்தந்த அவதாரங்களில் பார்த்தாலும் பிராட்டியோடு தானும் அவதரிக்கிறான். விரோதி நிரசீலனாக, விரோதிகளை போக்கக்கூடிய விரோதி நிரசனசீலனாக. அதே போல நம்முடைய அனாதிகாலமாக இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய, அதை எப்படி போக்குறான், ரொம்ப சிரமப்பட்டு போக்குறான்னா அனாயாசேன எம்பெருமான் போக்குகிறான். அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனாக, சர்வஸ்வாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சர்வேஸ்வரன். இந்த உகந்து அருளின நிலங்களில் எம்பெருமான் பலவிடங்களிலே எழுந்துள்ளிருக்கிறான்னு ஆழ்வார் பல உபதேசங்களை கொண்டாடினார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிங்கவேள் குன்னத்திலே எல்லா அழகிய சிங்கரையும் கொண்டாடி, திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய நின்ன திருக்கோல தெம்பெருமானை கொண்டாடி, அதுக்கப்புறமா எவ்வளிலே கிடந்திருக்கக்கூடிய கிடையடையை கொண்டாடி, அதுக்கப்புறமா திருவல்லிக்கேணிக்கு, இந்த திருவல்லிக்கேணியை பாலும் தேனும், தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக இருக்கக்கூடிய ஐஞ்சுவை அமுதமாக, அஞ்சுவை அமுதம் அப்படின்னே தெரிவிக்கிறாரோ இல்லையோ, இந்த ஐஞ்சுவை அமுதமாக தேனா இருக்குது, பாலாக இருக்குது, கண்ணலாக இருக்குது, அமுதாக இருக்குது, நெய்யாக இருக்குது. இப்படி அஞ்சுவை அமுதமாக எம்பெருமான் எழுந்தருளிருக்கானேன்னு கொண்டாடினார். அதை கொண்டாடிட்டு அதுக்கு மேலே இன்னும் நல்லா அதை வைரத்தை எப்படி பட்டதிட்டுவர்களோ அது மாதிரி அதுக்கு மேலே தானும் அனுபவிக்க முற்படுகிறார். அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அது திருநீர்மலையில் கொண்டு வந்து விட்டாராம் பெருமாள். இந்த திருநீர்மலையில், ஏன்னா திருநீர்மலைக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்னு பார்த்தோம்னா, அது ஒரு அந்த திருநீர்மலைக்காக மங்களாசாசனம், திருநீர்மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஏன்னா மங்கமன்னன் அப்படின்னு சொல்லப்படுகிற திருமங்கையாழ்வார் பாகவத ததியாராதனங்களை நிறைய பண்ணார். பல உபதேசங்களுக்கு சென்று தானும் வைஷ்ணவ அடியார்களுக்கு, வைணவ அடியார்களுக்கு ததியாராதன கைங்கரித்து செய்து வந்தார். இதெல்லாம் குமுதவல்லி நாச்சியாரனுடைய கிருப்பை, அந்த குமுதவல்லி நாச்சியாரனுடைய அந்த உந்துதலாலே, அவரவர்களில் இருக்கக்கூடிய கிரகணின்னு சொல்லப்படுகிற யார் வீட்டில் இருக்கக்கூடிய தர்மபத்தினியனுடைய அந்த கிருப்பையாலே இவ்வளவு பாகவத கைங்கரியங்களை செய்தார்னு சொன்னால், திருமங்கையாழ்வாரை மாத்திரம் செவிச்சா போருமானா குமுதவல்லி நாச்சியாரோடு இருந்திருக்கக்கூடிய சேர்த்தி இருக்கோ இல்லையோ, ஏன்னா அந்த குமுதவல்லி நாச்சியாரால் தான் திருமங்கையாழ்வாருக்கு இத்தனை பெருமை ஏற்பட்டது. அவர் சாரங்கத்தினுடைய அம்சம். ஏன்னா திருமங்கையாழ்வாருங்கிறவர் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சாரங்கத்தினுடைய அம்சமாகத்தான் சோழ நாட்டிலே திருமங்கைங்கிற பகுதியிலே, திருவாலிங்க இருக்கக்கூடிய பகுதியிலே திருக்குறையூரில் அவதரித்தார்னு பார்க்குறோம். கலியுகம் பிறந்து 398வது வருஷத்தில் அவதரித்தார். ஆக இந்த பல இடங்களுக்கு வடதேசம் பூரா உபதேசத்துக்கு போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு திருநீர்மலை திருப்பதிக்கு எழுந்துள்ளினார். அந்த எம்பெருமான் தன்னுடைய எளிமையான கல்யாண குணத்தை காண்பிக்கிறார். ஆழ்வாருடன் நெஞ்சுக்குள்ளே புகுந்து 6 கால மாதமாவது இந்த ஆழ்வாரை இந்த இடத்திலே எழுந்துருளிக்க செய்தி, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்க செய்ய வேணும்னு எம்பெருமான் திருவுள்ளம் பத்துட்டார். அதுக்காக அவரை அங்கே திருநீர்மலையிலே இருக்கும்படியாக செய்தார். என்ன பண்ணுறாருன்னா, கோயில் சுற்றி திருநீர்மலை சுற்றி தீர்த்தம் சமிருத்தியாக தேங்கி நிற்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியை எம்பெருமான் ஏற்படுத்திட்டான். மழையான மழை கொட்டு கொட்டு கொண்டு பெருமாளை சேவிக்க முடியல. அங்கேருந்தா ரொம்ப ஆர்ப்பரித்து கொண்டு எழுந்துள்ளினார். திருநீர்மலை எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். பெருமாள் பார்த்தார், இவரை 6 மாத காலம் இங்கேயே நிற்க வச்சுருவோம், நிற்க வச்சு நன்னா சேவை கொடுப்போம், சேவை கொடுத்து நம்மளை வச்சு நன்னா பாட வைப்போம் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் பற்றினான். அப்போ திருமங்கையாழ்வாருக்கு தோத்தித்து, பெருமாள் நம்மளை இங்கே நிற்க வச்சுட்டாரே, இங்கே பெருமாளை பாடணுங்கிறதுக்கு தான் நிற்க வச்சுருக்கா அவளுக்கு. அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீச்சனான அடியேனை கொண்டு வந்து மனத்தில் வகுந்து புகுந்தானே, இது என்ன ஒரு எளிமை குணம்.
நம்மளை இங்கே இருக்கும்படியாக பண்ணிவிட்டானே அப்படின்னு எம்பெருமான் மீது ஆழ்வாருக்கு அதீதமான பிரீத்தி உண்டாயிற்று. அதனால் என்ன பண்ணார், ஏன்னா இதுக்கு முன்னாடி திருநின்னவூர் திபதேசத்துக்கு எழுந்துருளின ஆழ்வார் அந்த திபதேசத்து எம்பெருமான் இவருக்கு சேவை சாய்க்காததால் அங்கேயே சிறிது காலம் எழுந்துருந்து எம்பெருமானை சேவிப்போம் அப்படின்னு பத்தாமல் அந்த திபதேசத்தை விட்டுட்டு தான் திருவல்லிக்கேணிக்கு வந்தார். திபதேசத்துக்கு திருவல்லிக்கேணி வந்து சேவிச்சுட்டு திருநீர்மலைக்கு எழுந்துருளினார். முதல்ல திருநின்னவூருக்கு போனார். அங்கே திபதேச எம்பெருமான் இவருக்கு சேவை சாய்க்காததுனால அங்கே எழுந்தருள் இருந்து சேவிக்கணும்னு இல்லாமல் நேராக திருவல்லிக்கேணிக்கு வந்தார். திருவல்லிக்கேணி சேவிச்சார். சேவிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நேராக எங்கே போயிட்டார், திருநின்னவூர் போல திருவல்லிக்கேணிக்கு வந்துட்டார். அதாவது திருநீர்மலைக்கு வந்துட்டார். திருநீர்மலைக்கு வந்து அந்த பூரம் தீர்த்தம் பூரம் இருந்ததுனால அந்த நீர்வண்ணன், பெருமாளுக்கு நீர்வண்ணன்னு பேர், அந்த நீர்வண்ணன் அவருடைய நீர்மை குணத்திலே ஈடுபட்டு அவரை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்னும் அதிகமான ஆறாத காதல் ஏற்பட்டது. அந்த எம்பெருமானை சேவிக்காமல் நான் இந்த ஊரை விட்டு நகர்றதில்லை, இந்த திவதேசத்தை விட்டு எம்பெருமானை சேவிக்காமல் நகர்வதில்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். அதுக்காக என்ன பண்ணார், பக்கத்திலேயே மற்றொரு மலை, அந்த மலையில் 6 மாதம் எம்பெருமானையே சிந்தை செய்து கொண்டு தவத்திலே இருந்தார் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார் மேலே பெருமாளுக்கு ஆசை, பெருமாள் மேலே ஆழ்வாருக்கு ஆசை. இது 2 பக்கமும் காதல் இருக்கோ இல்லையோ, ஒருபுற காதல் அல்ல, 2 பக்கமும் காதல். பெருமானுக்கு திருமங்கை ஆழ்வாரை வச்சு பாட வைக்கணும், அவரை இங்கே நன்னா தங்க வைக்கணும். அப்படின்னா தங்க வைக்கணும்னு சொல்கிறது தன்னை அனுபவிக்க வேண்டும், இந்த ஆழ்வாருக்கு நன்ன சேவை சாய்த்து நம்முடைய குணத்தை பாட வைக்க வேணுங்கிற ஆசையினாலே அங்கேயே தங்க வச்சார். 6 மாத காலம் அங்கே இருந்து அது முடிஞ்ச உடனே நீர் நன்னா வத்தி போச்சு. இவர் நன்னா தவம் பண்ணிருந்தாரா மற்றொரு மலையில், நீரெல்லாம் நன்னா வத்தி போச்சு. நீர் வத்தின பிற்பாடு ஆழ்வார் தன்னுடைய தவத்திலிருந்து எழுந்து வந்து இங்கே நிற்கக்கூடிய எம்பெருமானை, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா கீழே நீர்வண்ண பெருமாள் இருப்பார், மேலே போனோம்னா அரங்கநாத பெருமான் ரங்கநாத பெருமாளாக சாணிச்சுட்டு இருப்பார். பக்கத்தில் பார்த்தோம்னா திரிவிக்ரம பெருமாள் இருப்பார். நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் மாமலையாவது நீர்மலை என்ன. அங்கே பார்த்தோம்னா அப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா, ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம்னா பக்கத்திலே திரிவிக்ரம பெருமான், அப்படியே பெருமாள் பார்த்தோம்னா அளந்த திருக்கோலத்திலே இந்த உலகளந்த பெருமானாக எழுந்துள்ளிருப்பார். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா யோகா நரசிம்ம சுவாமி எழுந்துள்ளிருப்பார். இதெல்லாம் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் பண்ணார். ஆழ்வார் எழுந்துள்ளிருந்த மலை இருக்கே, இதுக்கு மந்திரகிரி அப்படிங்கிறது பேர், இதுக்கு ஆழ்வார் மலைன்னே சொல்கிறார். அவர் காத்திருந்த மலை இருக்கே அடிவாரம், அதுக்கு இன்னிக்கும் பேர் என்ன தெரியுமா, திருமங்கை ஆழ்வார்புரம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. இது பிராச்சீனமான 4 கால் மண்டபம் இருக்கே, திருமங்கை ஆழ்வார் திருவிடுபதித்த பாறை, அங்கே பூர்வர்கள்லாம் அமைச்சிருக்கா. அந்த காலத்தில் மண்டபத்து மலை அப்படின்னே மண்டபத்து மலைன்னு அதை சொல்லிட்டு இருந்தாலாம். அது காலப்போக்கில் சித்திரமாயிடுது. கலியினுடைய கொடுமையாலும் காலத்தினுடைய கோலத்தினாலும் இயற்கையினுடைய மாற்றத்தாலும் என்ன ஆயிடுது, திருமங்கை ஆழ்வார் தங்கியிருந்த மலை உடஞ்சி போச்சு. அதனாலே ஆழ்வாருடைய அனுகிரகத்தால், திருநீர்வண்ணன் அனுகிரகத்தாலும் அந்த மேற்கொண்டு அந்த மலையை ஒன்றும் சேதம் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்கா. கிராமத்தினுடைய ஒத்துழைப்பாலும் இந்த நீர்வண்ண பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் இதெல்லாம் ஆழ்வார் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடக்கா, அதெல்லாம் நடந்துடுது. இப்போ இந்த இடத்து பெருமாளைத்தான் மங்களாசாசனம் பண்ணுறார். திருநீர்மலை அப்படிங்கிறது உபதேசத்து எம்பெருமானை நின்ன திருக்கோலம், மேலே பார்த்தோம்னா கிடந்த திருக்கோலம், பக்கத்தில் பார்த்தோம்னா நடக்கிற திருக்கோலம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னு இந்த 4 திசைகளிலே எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கான்ற அந்த திருநீர்மலை எம்பெருமானை அப்படி மனதாலே தியானித்து சேவித்து கொண்டு இந்த பாசுரங்களை அனுபவிப்போம். அன்னாயர் கொலக்கொடியொடு அணிமா மலர் மங்கையுடன் பளவே அவனர்க்கு எந்தானும் இறக்கமில்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும்பொழில் சோழ் நன்னாய புனல் நரையோர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் என்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அன்னாயர் குலக்கொடியோடு அணிமா மலர் மங்கையுடன் பளவி அவுனர்க்கெந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையும் இடமாவது.
இரும்பொழில் சோழ் நன்னாய புனல் நரையோர் திருவாலி குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நென்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. காண்டான் வனமென்பதோர் காடு அமரர்கரையன்னது கண்டவன் நிற்க முனே மூண்டார் அழலுண்ண முனிந்ததுவம் அதுவன்னியம் முன்னுலகம் பொறைதீர்த்தாண்டான் அவுணன் அவன் மார்பகலம் உயிரால் வகிராக முனிந்து அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அலமன்ன மடல் சுரிசங்கமெடுத்து அடலாழியினால் அணியாயுருவின் புலமன்ன வடமுனை கொங்கையினாள் பறைதீரமுனால் அடுவாளமரில் பலமன்னர் வடச்சுடராழியினை பகலோன் மறையப் பணிகொண்ட நிசேர் நிலமன்னுமாய் உலகாண்டவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. தாங்காதொராளறியாய் அவுனந்தனை விட முனிந்தவனால் அமரம் பூங்கோதையர் பொங்கரி மூழ்க விளைத்தது வன்னியம் வெண்ணிகொள் வாழமரில் பாங்காக முன்னைவருடு அன்பளவி பதிற்றை திரட்டிப் படவேந்தர்பட நீங்காச் செருவில் நிறை காத்தவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. ஆலங்கடலார மலைக்கு வடிட்டு அணகட்டி வரம்புருவமதிசேர் கோலமதிளாய இலங்கைகட படை தொட்டொருகால் அமரிலதிர காலமிதுவென்ன அயன்வாளியினால் கதிர்நேழ் முடிபத்தம் மறுத்தமரம் நீலமுகில் வண்ண நமக்கிறைவர்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. ஆறாருலகம் பணிமால் வரையம் கடலும் சுடரும் இவையுண்டம் எனக்கு ஆராதன நின்னவனெம்பெருமான் அலை நீருலகு கரசாகிய அப்பேரான முனிந்த முனிக்கரையன் பிறரில்லை நுணக்கெனமில்லையினான் வீரார் வீரான் நெடுமாலவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. புகழார் உருவாகி முனிந்தவனை புகழ் வேட முனிந்துயிருண்டு அசுரன் நகராயின வாழ்வடநாமமெரிந்தது வன்னியம் வெண்ணிகொள் வாழவுனன் அகராதவனாயிரநாமம் அடிப்பணியாதவனைப் பணியாலமரில் நிகராயவன் நெஞ்சிடந்தார் அவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. பிச்சச் சிறுவேலி விடைத்துலகில் பிணந்தின் மடவார் அவர் போல் அங்கனே அச்சமிலர் நானிலராதன்மையால் அவர் செய்கை வெறுத்தனிமாமலர் தோய் நச்சி நமனார் அடையாமை நமக்கருள் செய்யன உள்குடைந்தார்வமொடு நிச்சம் நிறைவார் கருள் செய்யம் அவர்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. பேசும் அளவன் இதுவம்மின் அமர் பிறர் கேட்பதன் முன்பணியார் வினைகள் நாசமது செய்திடுமாதன்மையால் அதுவே நமது உய்விடன் நாள் மலர்மேல் வாசமணி வண்டரையம்பைம்புறவில் மணமைந்தொடு நைந்துடல்வார் மதியில் நீசரவர் சென்னடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. நெடுமாலவன் மேவிய நீர்மலமேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடிமாக கலியானவல்லான் கலியனொலி செய்தமிழ் மாலவல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேலுலகும் எளிதாயிடமன் நிலங்கொலி சேர் கொடுமா கடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் அடிகூடுவரே. நெடுமாவலவன் மேவிய நீர்மலமேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடிமாக கலியானவல்லான் கலியனொலி செய்தமிழ் மாலவல்லார்க்கு
உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேலுலகும் எளிதாயிடமன் நிலங்கொலிசேர் கொடுமா கடல் வையகமாண்டு மதிக்குடமன்னபராய் அடிகூடுவரே.